தலைத்தொடர்ந்த பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வரலாறு நிலவட்டுமாக. அன்பான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகப்பெரும் கிருபையினால் நாம் இந்த ஆண்டுடைய ரமலானை அடைந்திருக்கின்றோம். இது போன்று இன்னும் பல ரமலான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. இன்னும் எல்லா ரமலானிலேயும் அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவனத்தை அடையும் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருந்தாலும் எந்த மாதத்திலேயும் தன்னுடைய கலாம் ஷரீஃபிலே அந்த மாதத்தினுடைய பெயரை குறிப்பிடாத அல்லாஹ் இது ரமலானுடைய மாதத்தை மட்டும்தான் தன்னுடைய குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் குறிப்பிட்டு அதற்கு அல்லாஹ் தஆலா மற்றொரு பெயரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நாம் இந்த ரமலானை ரஹ்மத்துடைய மாதம், பொறுமையினுடைய மாதம் என்றெல்லாம் நாம் கூறினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லதி யுன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்பதாக, குர்ஆனுடைய மாதம் என்பதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தி காட்டுகிறார். ஏனெனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய மாதங்களில் நாட்களில் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வகை அந்த ஆயத்து இறங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆண்டு முழுக்க இறங்கிய எல்லா வசனங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மாற்றி மாற்றி பரஸ்பரம் செய்த அந்த குர்ஆனை முழுமையாக ஓதிக் கொள்வார்கள் என்பதாக பெருமானார் கூறியிருக்கிறார்கள். பெருமானார் சொல்லியிருக்கிற ஹதீஸிலே யுதாரிசுல் குர்ஆன், பெருமானாரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த குர்ஆனை முழுவதும் பரஸ்பரமாக மாற்றி மாற்றி ஓதிக் கொள்வார்கள் என்பதாக பெருமானார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரமலானுக்கும் இந்த குர்ஆனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதாக நாம் இடத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டாலே நாம் குர்ஆனை கையில் எடுத்து அந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். சஹாபாக்களும் இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா இமாம்களும் ரமலான் வந்துவிட்டால் அவர்கள் குர்ஆனை கையில் எடுத்து விடுவார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை பாடம் நடத்தக்கூடியவர்கள். மஸ்ஜித் முனவ்வரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு முன்னால் பாடம் நடத்தக்கூடிய மாலிக் இமாம் அவர்கள் ஹதீஸ் பாடங்களை நடத்தி கொண்டு வருவார்கள். ஷாபானுடைய இறுதி நாள் வந்துவிட்டவுடன் அவர்கள் சொல்லி விடுவார்கள், இன்றையுடன் ஹதீஸ் பாடம் முடிந்து விட்டது, இது ரமலான் ஆரம்பித்து விட்டது, இது குர்ஆனுடைய மாதம், இது எல்லாரும் குர்ஆனை கையில் எடுங்கள், நானும் குர்ஆனை ஓதப் போகிறேன், நீங்களும் குர்ஆனை ஓதுங்கள், இந்த மாதம் முடித்து அடுத்த மாதத்திலிருந்து நாம் ஹதீஸ் பாடத்தை படித்துக் கொள்ளலாம் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆன் ஓதுவதை, அதுவும் குறிப்பாக ரமலான் மாதத்திலே ஓத வேண்டும் என்பதை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். நாம் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, இந்த குர்ஆனும் ஹதீஸும் நாம் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு 4 வாக்குறுதிகளை கொடுக்கிறது. முதலில் நாம் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு கூறக்கூடிய முதல் வாக்குறுதி, நீ குர்ஆனை எடுத்து கையில் எடுத்து ஓத ஆரம்பித்தால் உனக்கு குர்ஆன் 1க்கு 10 நன்மையாக அதிகப்படியான நன்மைகளை தருகிறது என்பதாக கூறுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், மன்ஜாஅ ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருவன் ஒரு நன்மை செய்தால் அவனுக்கு அதை விட 10 மடங்கான நன்மைகளை நாம் அதிகப்படுத்தி தருகிறோம். நீ அலிஃப் லாம் மீம் என்று 3 வார்த்தைகளை ஓதினால் அதற்கு 30 நன்மைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்னும் 70 மடங்காக உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி தருகிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் உங்களுக்கு தரக்கூடிய முதல் வாக்கு. இரண்டாவதாக, நீ குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் இந்த குர்ஆன் இப்பொழுதல்ல மறுமை வரைக்கும் உங்களுக்கு தொடர்பாக உங்களுடன் அது கூடவே மறுமை வரைக்கும் வரும். அது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். கபரிலே வழக்கமானவர்கள் உங்களிடத்திலே தலையிட்ட வந்து நபியுக என்பதாக உங்களிடத்தில் கேள்வி கேட்க வரும் பொழுது குர்ஆன் ஒரு அழகிய வடிவத்திலே, ஒரு அழகிய சூரத்திலே, ஒரு மனித ரூபத்திலே உங்கள் அருகில் வந்து நின்று கொள்ளும். வழக்கமானவர்கள் தலையிடத்தில் வரும்பொழுது குர்ஆன் நம்முடைய காலின் பக்கத்தில் நின்று கொள்ளும். வழக்கமானவர்கள் காலிடத்தில் வரும்போது குர்ஆனுடைய தலையின் அருகில் வந்து நின்று கொள்ளும். நாம் அந்த வழக்கமானவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு முழுமையாக பதில் கூறும் வரைக்கும் குர்ஆன் நம்மை விட்டு ஒரு இடத்திலிருந்து விலகி போகாது என்று சொன்னால், குர்ஆன் நம்மோடு இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் கியாமத் வரைக்கும் நம்மை சுவனத்தில் இட்டு செல்லும் வரைக்கும் இந்த குர்ஆன் நம்மோடு
பிரயாணம் செய்யும், நமக்காக வேண்டி சாட்சி சொல்லும் என்பதாக இந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் மீது குர்ஆன் கூறும் இரண்டாவது வாக்கு. மூன்றாவதாக நாம் குர்ஆனை எடுத்து கையில் எடுத்து ஓதும் பொழுது நமக்குடைய நம் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்களோ எத்தனை சோதனைகள் நம் மனதிலே எத்தனை சஞ்சலங்களோடு இருக்கின்றோம், எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த குர்ஆன் ஒரு மன நிம்மதியாக அமைகிறது. ஏனெனில் எத்தனை வேதங்களும் எத்தனை கிதாபுகள் எத்தனை புத்தகங்களை நாம் படித்தாலும் இந்த குர்ஆன் இறங்கிய அந்த தொடர்பு எந்த புத்தகங்களுக்குமே கிடையாது. குர்ஆன் முதலில் அதை ஓதியவன் அதை கூறியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இரண்டாவது ஓதியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஓதியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்று தொடர்புகள் குர்ஆனை தவிர எந்த புத்தகங்களுக்கும் வேற எந்த கிதாபுகளுக்கும் கிடையாது. அதனால்தான் நமக்கு ஒரு மன நிம்மதி ஒரு மன கவலை இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், "நுஸில் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன்." நாம் இந்த குர்ஆனிலே முஃமின்களுக்கு ரஹ்மத்தையும் ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் கொடுக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியதற்கேற்ப நாம் குர்ஆனை ஒரு மன நிம்மதி வேண்டும் என்றால் மன கஷ்டம் வேண்டும் என்றால் நாம் குர்ஆனை சிறிது நேரம் காதில் கேட்டாலோ அதை எடுத்து சிறிது நேரம் தனியாக உட்கார்ந்து ஓதினாலோ நமக்கு ஏற்படும் அந்த மன நிம்மதி இது குர்ஆன் கூறும் மூன்றாவது வாக்கு. நான்காவது, நாம் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலேயும் மறுமையிலேயும் நம்முடைய அந்தஸ்தை நம்முடைய தரஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்திக் கொண்டே செல்கிறார். இப்படி குர்ஆனை நாம் ஓதுவதன் மூலமாக நமக்கு இது அல்லாத மற்ற எல்லா சிறப்புகளும் பல நன்மைகளும் பல தரஜாக்களும் அந்தஸ்துகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்த்தி தருகிறார். குர்ஆனை நமக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியாது, எனக்கு அதை ஓத மட்டும்தான் தெரியும் என்று கூறக்கூடியவர்கள் அதை நினைத்து கவலைப்படாமல் நீங்கள் குர்ஆனை அர்த்தம் தெரியாமலும் நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலேயும் நீங்களும் குர்ஆனை பாதுகாப்பவர்களின் கூட்டத்தில் ஒருவராக இருப்பீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நான் பாதுகாக்கிறோம் என்பதால் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எப்படி பாதுகாக்கிறான் என்றால் முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுதூர் உள்ளங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கிறார். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் அதை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள் அவர்கள் இருக்கும் வரை அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் இந்த ஹாஃபிஸ்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்து வருகிறார். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் நாம் இந்த குர்ஆனை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களின் மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறார். அவர்கள் அந்த குர்ஆனின்படி அமல் செய்து அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய எல்லா நேரத்திலேயும் அவர்கள் மூலமாக அந்த குர்ஆன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அமலின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறார். மூன்றாவது, நம்முடைய கையை கவர்ந்து கொண்டிருக்கும் இந்த குர்ஆன் இந்த ஏடுகள் இந்த வரிகளின் மூலமாக நம்முடைய இருக்கும் இந்த பிரதிகள் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்து வருகிறார். அவ்வாறு பாதுகாக்கப்பட்ட அந்த ஏடுகள் அந்த வரிகளை நாம் எடுத்து ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலேயும் நாமும் இந்த குர்ஆனை பாதுகாப்பதில் ஒருவராக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த குர்ஆனை எடுத்து நாம் ஓத ஆரம்பிக்க வேண்டும். கூறக்கூடிய சுருக்கமான செய்தி, ரமலான் வந்துவிட்டால் நம்முடைய கைகளிலே நாம் குர்ஆனை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த குர்ஆன் என்பது ரமலானுடைய மாதத்திலே தான் எல்லா இமாம்களும் எல்லா முன்னோர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை அவர்கள் அதிகம் ஓதக்கூடிய வளமை கொண்டவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ரமலான் வந்துவிட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட 60 சட்டங்கள் முடிப்பார்கள். ஒரே ரமலானில் 60 குர்ஆனை முழுமையாக முடிப்பார்கள் என்பதாக கூறப்படுகிறது. இது போல எல்லா முன்னோர்களும் நல்லடியார்களும் நமக்கு வழிகாட்டி சென்ற எல்லா இமாம்களும் ரமலான் வந்துவிட்டாலே அவர்கள் தன்னுடைய கைகளிலே குர்ஆனை எடுத்துக் கொள்வார்கள். நாம் இதுவரைக்கும் எத்தனை ஓதினோம் என்று தெரியவில்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் இனி வரும் நாட்களில் நாம் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். கையில் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் என்று ஓதினாலும் கூட நாம் 30 நாளில் ஒரு குர்ஆனை முழுமையாக கத்தம் செய்துவிட முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை முழுமையாக ஓதி நல்ல முறையில் ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் அதன்படி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم ارحمنا برحمتك
برحمتك يا أرحم الراحمين. اللهم اشرحنا منك في نعمة وعافية وستر فأتم نعمتك علينا وعافيتك وسترك في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.